அனைவருக்கும் வணக்கம். அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உச்சாரன் விதியாங் இதில் 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள், அனுஸ்வார், நாசல் சவுண்ட், ஒரு எழுத்துக்கு அடியில் கோடு வந்தா, ஒரு எழுத்துக்கு மேலே கோடு வந்தா, அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளை பார்த்தோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம அடுத்த விதிமுறையை பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? 2 எழுத்துக்கள் இணைந்து வந்தால், கம்பைன் டுகெதர், அப்போ எப்படி வாசிக்கன்னா, முதல் எழுத்து மேலே புள்ளி வச்சிடணும், 2வது எழுத்தை அப்படியே உச்சரிக்கணும். புரியுதா? 2 எழுத்துக்கள் இணைந்து வந்தால் முதல் எழுத்தின் மேல் புள்ளி வைத்து உச்சரிக்கணும், 2வது எழுத்தை அப்படியே உச்சரிக்கணும். உதாரணம் பார்க்காங்களா? கு உள்ள ஒரு அந்த தாள பாதி தான் இருக்குது. அப்போ அந்த எழுத்து மேலே என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் விதிமுறையில்? புள்ளி வச்சிடணும். அப்போ கு இத்தா குத்தா நாய் ஷ, அந்த ஜால பாதி தான் இருக்குது. அப்போ அது மேலே என்ன புள்ளி வச்சிடணும்? புள்ளி வச்சிடணும். 2வது எழுத்தை அப்படியே வாசிக்கணும். ஜ இத் ஜ இன் சஜன், நல்ல மனிதன். ப தாள பாதி தான் இருக்குது. அந்த எழுத்து மேலே என்ன வச்சிடணும்? புள்ளி வச்சிடணும். ப இத் நீ பத்தினி, மனைவி மனைவி. அடுத்து இ பாதி எழுத்து தான் இருக்குது. சா வரிசையில் இருக்கிற ஃபஸ்ட்டு சால பாதி தான் இருக்குது. ச புள்ளி வச்சா இச். இ இச்சா இச்சா, விருப்பம் டிசையர். ஆ சாவரிசையில் இருக்கிற ஃபஸ்ட்டு சா பாதி எழுத்து தான் இருக்குது, அது மேலே புள்ளி வச்சிடணும். இச். அ இச்சா அச்சா, குட் சிறப்பு. 2 எழுத்துக்கள் இணைந்து வந்தால் முதல் எழுத்தின் மேல் புள்ளி வைத்து உச்சரிக்கணும், 2வது எழுத்தை அப்படியே உச்சரிக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த விதிமுறை. இன்னொருக்க அதற்குரிய எக்ஸாம்பிளை பார்ப்போம். கூ இத்தா குத்தா, அது மேலே முதல் எழுத்து இருக்குல்ல, அதில் புள்ளி வச்சிடறோம். தா மேலே புள்ளி வச்சோடனே இத்துன்னு ஆயிடுது. அது 2வது பாருங்க, 2வது எக்ஸாம்பிளில் ஜ, அது மேலே புள்ளி வச்சோடனே இஜ்ஜுன்னு ஆயிடுது. தா மேலே புள்ளி வச்சோடனே இச் இத்து. அடுத்து சா இச், சா இச். கூ இத்தா குத்தா, ச ஜ இன் சஜன், ப இத் நீ பத்தினி, இ இச்சா இச்சா, அ இச்சா அச்சா, குட். கூ இத்தா குத்தா நாய், ச இஜ்ஜ இன் சஜன், நல்ல மனிதன். ப இத்னி பத்தினி, மனைவி. இ இச்சா இச்சா, விருப்பம். அ இச்சா அச்சா. இப்போ இந்த உச்சாரண விதிமுறைகளில் 2 எழுத்துக்கள் இணைந்து வந்தால் எப்படி உச்சரிக்கணுங்கிறத எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்களுக்கு விளக்கி உள்ளது. இன்னும் நம்ம அடுத்து ஒரு சில விதிமுறைகளே இருக்கின்றன. அத்துடன் விதிமுறைகள் முடிந்தவுடன் நாம் எப்படி எழுத்துக்கள் எல்லாம் உச்சரிக்கிறதுக்கு ஒவ்வொரு எழுத்தாக உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி கொடுத்து அதில் அந்தந்த வார்த்தைகளுக்குரிய தமிழ் அர்த்தம், இங்கிலீஷ் அர்த்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தால் உங்களுக்கு வாக்கியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வாசிக்க எளிதாகிவிடும். ஹிந்தி என்பது எளிமையான மொழி, கற்றுக்கொள்வதற்கு மிகவும் எளிமையானது. இது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற அனைவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், தன்யவாத்.